அப்புறம் அத்தை மூஷா, நாங்கள் 3 பேரும் வந்து எங்கள் அண்ணனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. அப்படியா? இல்லை பொட்டி இருக்கு, ஆனால் இதில் லைட்டாக தான் தெரியும். சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக போகுதுன்னு. கைஸ், நாங்கள் இன்னும் ஃப்ரேம் கடையில் தான் கைஸ் உட்காந்துட்ருக்கோம். இன்னும் எங்களுடைய ஃப்ரேம் வந்து ரெடி ஆகலை. எஸ், எங்கள் ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சா சிஸ்டர்? ஓகே, அமௌண்ட் பே பண்ணிட்டீங்களா? இன்னும் எங்களுடைய ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கோம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருக்கோம். ஜிபே பண்ணி வைக்க வேற அடி ஃபேன் இருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெக்க இருக்கு, இறங்குது. இல்ல இல்ல நெக்ஸ்ட் வந்து கேக் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, நேம் மட்டும் எழுதி தரட்டுமா? இதுக்கு இங்க வேற இருக்கா? சரி பரவாயில்ல. மேல இந்த கிரீடம் வந்துச்சு அப்படின்னா அங்கே போடுங்க, வரலன்னா விட்டுருங்க. சரியா? நான் பே பண்ணி விட்டேன். ஓகே கைஸ், கேக் வாங்கியாச்சு. இப்போ நம்ம நேராக வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, வீட்டுக்கு போகலாம். எங்கள் சர்ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி போகுது பாப்போம். சர்ப்ரைஸ் அப்படி தானே? கேக் எதிர்பார்த்துருக்கோம். வீடியோ கலை காட்டிடு. கேக்கு நாங்கள் வாங்கிட்டு போகிறத மட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டோம். நாங்கள் வாங்கிட்டு இது வரைக்கும் நாங்கள் வாங்காத ஃப்ளேவர், அதாவது இந்த டைப்பில் வாங்காத ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். ஓகே, ஏன்னா ஃப்ரேம் ஷாப்லேயே வந்து ரொம்ப டைம் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்கூட்டி எடுத்தாச்சு. ஓகே, கிளம்பலாம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். எங்கள் அண்ணன் இப்போ இங்கே தான் தூங்கிட்டு இருப்போம். எங்கள் அத்தை அந்த டோருக்கு முன்னால் வச்சுட்டு வந்துருக்காங்க. வாங்க, அவன் வீட்டுக்குள்ளே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கேளுங்க வீட்டுக்குள்ள. இங்கே பாருங்க கேக்க. இது நம்ம வந்து ஃபீஸருக்குள்ள வைப்போம். எங்கள் அண்ணன் வந்து இப்போ வீட்டில் இல்லை. ஸோ ஆனால் காரும் இருக்குது, புல்லட்டும் நிற்கி. பட் வந்து இங்கே எங்கேயும் வெளியே போயிருக்கானா என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை. பார்ப்போம் வரானா அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அது இல்லாமல் நான் வேறு சர்ப்ரைஸில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். செம்ம காமெடியாக போச்சு. நம்மளுக்கெலாம் வந்து சர்ப்ரைஸுங்கிறது வந்து செட்டே ஆகாதது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு தான் நாங்கள் பர்த்டேக்கு ஃப்ரேமே வாங்குகிறோம். எங்கள் அத்தை தான் மெயினாக வாங்குகிறாங்க. ஸோ நான் வந்து கேக் வாங்கினேன், அத்தை வந்து ஃப்ரேம் வாங்கினாங்க. ஸோ அதில் ஃப்ரேமில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தது. அதை வந்து ஒரு அக்கா சொல்லி தான் நாங்கள் அந்த ஃப்ரேம் கடையில் போய் கேட்கறதுக்காக போயிருந்தோமா. ஸோ அப்போது வந்து அதில் ஒரு மிஸ்டேக் இருந்ததுனால அந்த மிஸ்டேக்கை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு வீடியோ கால் பண்ணி காமிக்கிறதுக்கு எங்கள் அண்ணனுக்கே கால் பண்ணி நான் வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டேன். இல்லை, பிறந்தநாள்காரன் சொல்லுவானா எனக்கு பிறந்தநாள்னு எல்லாருக்கிட்டையும். ஓகே, இந்த மேட் எப்படி எடுத்துருங்க. முயற்சி வந்து எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போயிருக்கா. ஸோ அவன் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் ஃப்ரேமை கண்டிப்பாக பார்த்துருப்பான். சரி ஓகே, கேக் கட் பண்ணுறத வந்து பார்ப்போம். அப்படியே நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கோம். ஏன்னா
எங்க அத்தையை பாருங்க. நீங்க எங்க போறீங்க? அது சின்ன நைஃப் மட்டும் எடுத்து கொடுங்க தான். அதான் கட் பண்றதுக்கு நைஃப் மட்டும் எடுத்து கொடுங்க. ஓகே டன். அட்டையை எடுத்துட வேண்டியதானே? ஓகே டீஷர்ட் போட்டு கிளம்பியாச்சு. பப்ளு தூங்கிட்டு இருக்கான். வா அந்த அட்டைக்குள்ள தான் கிடக்கும். மண்டையில் இருக்க கொண்டைய மறந்த மாதிரி கத்தியை மறந்துட்டு வந்துட்டோம் கேக் கட் பண்ணுறதுக்கு. ஓகே லைட்டு கிளார் அடிக்கு. பாட்டு படிங்க. நீ நல்லதான் முழுசா தெரியுத. அவனுக்கு பார்த்தே நீ கொடுக்கலாம். சாப்பிடு சாப்பிடு. எங்க சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியுதாமா? இல்ல இல்ல நான் அதான் இல்ல ஏதாச்சும் எதுனாலும் திரும்ப ரிட்டர்ன் கூப்பிட்டுருவல்ல. பின்ன சர்ப்ரைஸ்னா என்னன்னு தெரியுதா? ஓகே டன். ஃபேன் போட்டுக்கோங்க. ஆனா ஃபுல்லா தெரியலையோ? இது வந்து முயிஷாவோட அத்தையோட கிஃப்ட். ஆனா எடிட் இது நான் சாய்ஸ் பண்ணேன். ஓகே என்ன சொல்ற? போட்டோல ஃபுல்லா தெரிஞ்சுச்சா? வீடியோக்குள்ள ஃபுல்லா தெரிஞ்சுச்சா? ஸ்ட்ரெயிட்டா வெளியே வந்த உடனே இது பண்ணிட்டேன். சரி ஓகே கேக்கை கட் பண்ணிடுவோமா எல்லாம்? நீ சாப்பிட்டுட்டு இட்லி கொடுத்துட்டு சரியா? அதான் கொடுத்துருவேன். சாக்லேட் எடுத்துக்கோ. கொடுத்துரு. எனக்கு போதும் தான் கொடுத்துரு.
அவ்வளோதானே. சாக்லேட்டு அந்த அதில் ஹாட்டின் சாக்லேட் இருந்துச்சுல, எப்படி இருக்கு? சரி ஓகே, அனுப்பிட்டாங்க. வழிகாட்ட கொடுத்துட்டீங்களா? ஆமாம். சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. சாக்லேட்டில் இருந்தாங்க, கேக்கில் இருந்த சாக்லேட்டு. இந்த கன்சி கேக் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? பிளாக் கரண்ட் ஐஸ் கேக். ஓகே காய்ஸ், உங்கள் பேங்க கைகளாக வந்துட்டோம். ஓகே, சாக்லேட் வேணுமா? வந்தாங்க போதும். நல்லா இருக்கு. அந்த இந்த கீழே இருந்து எடுத்துக்கோ. சிம்பிளாக ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருட் ஆகிட்டு நாங்கள் கேக் விட்டுற டைமு பார்த்தீங்கன்னா, டைம் எனக்கு ஆகுது. கன்சி இப்படி பண்ணு, ஏன்னா என் கை ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்படி பண்ணு. டைம் என்ன? 11 ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. நாங்கள் இப்போ தான் கேக் கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப ஸ்வீட்டாக சிம்பிளாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம். சட்டா பாய்.